சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ரீசெண்டாக நம்மளோட பக்கத்து நாடு பங்களாதேஷில் என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி கேட்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன வழக்கமான ஒரு விஷயம் தானேப்பா, பக்கத்தில் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கண்ட்ரி தானே, அங்கே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸாக நடக்கிறது புதுசு தான் சொல்கிற கேட்டால் கூட, ஒரு அதிபரே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து தஞ்சை இப்போ புகுந்திருக்காங்க, இப்போ வந்து அங்கே வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறத கேட்கும்போது, இந்தியா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரி, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஆனால் நம்மளோட பக்கத்து நேஷன்ஸில் இப்படி சில விவாதங்கள் நடக்கிறப்ப நம்ம அதை வந்து டைரக்டர் சார் கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நேர்காணல், நம்மளுடைய இரண்டாவது நேர்காணல் வியூவர்ஸ்க்கு. இட்ஸ் a second interview from us. We have our director sir, Mr. வெங்கடேஷ் குமார் சார். So we'll go into the topic. சார் என்னதான் நடக்குது? ஃபர்ஸ்ட் கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு ப்ராடரான ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு பேஸை கொடுத்துட்டீங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம நாடு, தட் இஸ் இந்தியா, கம்பேர் டு அவர் பிரதரன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் பாகிஸ்தான் ஆர் பங்களாதேஷ் ரெண்டுமே வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் ஒன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அடைந்த பிறகு, அதாவது பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அப்படின்னு ரெண்டாக தான் பிரிட்டிஷர்ஸ் பிரிக்கிறாங்க. ஸோ அடைந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் அவங்களோட ஓன் டெஸ்டினியை நோக்கி நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த ரெண்டு நாடாக பிரிக்கப்படும் பொழுது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிரிக்கும்போது பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியுது. ஸோ ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், பட் ஜாகிரபிக்கலி ரொம்ப டிஸ்டன்ட் பிளேசஸ்ல அவங்க வைக்கப்படுறாங்க. ஸோ அது ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபியூச்சர் பங்களாதேஷ் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு விஷயமா நம்ம பேசலாம் தொடர்ந்து பேசும்போது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகளிலுமே வந்து டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இன்று வரையில் இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன் ஆர் த அதர் வே இட் இஸ் பீங் த்ரெட்டன்டு தான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு மிலிட்டரி ரெஜிம் வந்து ஆட்சியை கைப்பற்றுவாங்க, திரும்ப வந்து டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் திரும்ப வந்து மாற்றம் ஏற்படுத்தி வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு நாடுகள்லையுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான். அது பங்களாதேஷ் உருவான பிறகு பங்களாதேஷ்லையும் 1975 இராணுவ ஆட்சியை கைப்பற்றி அப்போ இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய குடும்பம், முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எல்லாமே கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது இந்த ரெண்டு நாட்டிலையுமே இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த கான்ட்ரவர்சிக்கும் இந்த மாதிரியான ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்க்குமே ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வியூவர்ஸ் மனசுல இருக்க கேள்வியை நான் ஒன்னொன்னா கேட்குறேன் சார். அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய அந்த அறிவாற்றல இருந்து நீங்க சிந்தனையை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பங்களாதேஷோட தோற்றம் அது பத்தின ஒரு விரிவான விளக்கம் சார். 1947 நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு. அதுல இருந்து பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது இன்னும் கொஞ்சம் விரிவா வந்து மக்களுக்கு வந்து அதுதான் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னும் போது இஸ்லாமாபாத்திலிருந்து இந்த கிழக்கு பாகிஸ்தானை வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே அங்க இருக்கு. ஆனா எல்லாமே இந்த கவர்னிங் பீப்புள் இங்க இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஜியாகிரபிக்கலி டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, கல்ச்சரலி ஆல்சோ டிஸ்டிங்க்ட் குரூப் ஆஃப் பீப்புள். ஈவன் தோ ரிலீஜியன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு த்ரெட் வந்து ரெண்டு பகுதியும் கனெக்ட் பண்ணுது, தட் இஸ் இஸ்லாமிசம். ஸோ அப்போ ரெண்டுமே முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனால பிரிட்டிஷ் வந்து பிரிச்சுட்டாங்க. ஹிந்துஸ் எல்லாம் வந்து இந்தியா அப்படிங்கிற மாதிரியும், முஸ்லீம்ஸ்க்கு வந்து பாகிஸ்தான்ற மாதிரியும் பிரிச்சாங்க. பட் ஸ்டில் இந்தியா பீங் எ செக்குலர் கண்ட்ரி, நம்ம எல்லா ஒரு ரிலீஜனையும் அக்செப்ட் பண்ணி வி ஆர் கோயிங் அஹெட். அங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள் டாமினேட்டிங் ஏரியா. ஸோ தே ஹாவ் ஒரு பெங்காலி ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உருது ஸ்பீக்கிங் பீப்புள் ரொம்ப லார்ஜ்லி இருக்கிற ஒரு பகுதி. ஸோ அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் இந்த டிஃபரன்சஸ் இருந்தது. அதே மாதிரி கவர்னிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வி ஆர் கெட்டிங் எ ரா டீல், எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது கிடைக்கல. அப்போ வந்து எல்லாமே வந்து வெஸ்ட் பாகிஸ்தான்ல டெவலப்மெண்ட்லாம் போகுது, தங்களுடைய உரிமைகள்லாம் மறுக்கப்படுது அப்படின்னும் போது அப்பொழுது இருந்த தலைவர்கள்ல அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தானா இருந்த திரு சுகர்வாடி முதற்கொண்டு எல்லாருமே சிவில் லிபர்ட்டிஸுக்கான மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து அவருடைய சீடராக கருதப்பட்டவர் தான் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி நாடு வேணும், இல்லை தனியா வந்து ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் ஏற்பட்டு, ஸோ அவங்க இந்த அவாமி லீக் மாதிரியான ஒரு இயக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தி போராடிய போது 1971 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய கலவரங்கள், இந்த இடத்துல அடக்குமுறைகள் இது எல்லாமே சேர்ந்து நடந்திருக்கும். அப்போ பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த பெங்கால் பகுதியில், தட் இஸ் இந்த பங்களாதேஷ் பகுதியில் இருந்த மக்களை அடக்குமுறைக்கு பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு பேர் தான் ரசாக்கர்ஸ்.
இந்த ரசாக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்களை அடக்குமுறை பண்றாங்க. பட் அவாமி லீக் உட்பட முஜிபுர் ரஹ்மானுடைய குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து வி வாண்ட் அ லிபர்ட்டி அப்படின்னு ஃபைட் பண்ணும்போது இந்திய ராணுவத்தின் உதவியோட பாத்தீங்க அப்படின்னா 1971 they got liberated and they formed a government under முஜிபுர் ரஹ்மான் in the name of பங்களாதேஷ். அப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் விளைவாக தான் உருவாகுது. ஸோ அப்போ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த அவாமி லீகை சேர்ந்தவர்கள் எல்லாமே சுதந்திர போராட்டத்துக்கு போராடி பங்களாதேஷ் சுதந்திரம் பெறுவதற்கு காரணமா இருந்தவங்க அப்படிங்கிறது தான் இந்த நாட்டினுடைய வரலாற்று பின்னணி. ஓகே சார். அப்ப திணிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் வந்து அதை முழுமையை ஏத்துக்க மாட்டாங்க, கிளர்ச்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது இந்த இதுல நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்ப மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, விடுதலை கால இந்தியா, அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியால இருந்து கிளம்பும் போது காந்திஜி அவங்கலாம் வந்து பாகிஸ்தான் நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து வந்துச்சுங்கிறத இப்ப இரண்டாவது கேள்வியோட பதிலா நம்ம பார்த்தோம். இப்ப மூன்றாவது கேள்வி என்னன்னா, அந்த வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இணைக்கிற மாதிரி ஒரு பாதை எல்லாம் போடுறதா ஒரு நம்ம இப்ப ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் டிசைட் பண்ற மாதிரி அப்போ வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு காரிடார்ஸ்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க சார். அது எப்படி? இல்லை அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த ஜாகிரபிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகளுக்கான காரணம் வந்தது. பிகாஸ் அவங்க வந்து அங்க இருக்கிற அந்த ரிவர்ஸ், அங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வெஸ்ட் பாகிஸ்தான் பீப்புள் வந்து தே ஆர் என்ஜாயிங். இதுக்கு இடையில வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு கிறிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான். அப்போ இந்த growth டெவலப்மெண்ட் எதுவுமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி சாத்தியப்படாது அப்படிங்கறதுனால அது செயல்முறைப்படுத்த முடியல. ஸோ அதனாலதான் இந்த ரெசன்மெண்ட், அதாவது பப்ளிக் வந்து ஒரு வி ஃபீலே இல்லை, பாகிஸ்தான் நம்ம பாகிஸ்தான்ங்கிற எண்ணமே இல்லை. அதனாலதான் பங்களாதேஷ் உருவாவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருச்சு சார். ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் மூவ்மெண்ட், அதை பத்தி ஒரு விரிவான விளக்கம் சார். அதுதான் இந்த பங்களாதேஷ தனி நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில நடந்த போது அவங்க கண்டிப்பா எப்படியாவது இதை லிபரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்தியாவோட சப்போர்ட்டோட தே கம் அவுட் ஆஃப் த கிளச்சஸ் ஆஃப் பாகிஸ்தான். அப்படி கிளச்சஸ் ஆஃப் பாகிஸ்தானோட வந்தோட மட்டும் இல்லாமல் ஆட்சியை இவங்க கைப்பற்றி முஜிபுர் ரஹ்மான் தலைமையில 1971 ஆட்சியை கைப்பற்றி 72 இருந்து ஆட்சி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. 1975 வரையில் இவங்க வந்து ஒரு அமைதியான முறையில ஒரு ஜனநாயக நாடாக பங்களாதேஷ ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. ஹி இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி. பட் அப்போ நடந்த ஒரு இராணுவ புரட்சி, மிலிட்ரி கூ டி அட்டாச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிலிட்ரி கூல என்ன நடக்குது அப்படின்னா, திரு முஜிபுர் ரஹ்மானுடைய என்டையர் ஃபேமிலியை அசாசினேட் பண்ணிடுறாங்க. லக்கிலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய 3 சன்னு, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே, மனைவி எல்லாரையுமே கொல்லப்பட்ட போது இன்சிடென்டலி ஷேக் ஹசீனா, ஷேக் ரெஹனா, அவங்க ஹசீனாவுடைய கணவர், இவங்க எல்லாம் வந்து யூரோப்புக்கு டூர் போயிருக்காங்க. ஸோ இந்த யூரோப்ல டூர் போனதுனால தி நேரலி எஸ்கேப்டு ஃப்ரம் அசாசினேஷன். அதனால இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர், இவங்க எல்லாரும் மட்டும் இங்க உயிர் தப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஜெர்மனியில இருக்கிற பங்களாதேஷி தூதரகத்துல போய் இவங்க தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ இவங்க தஞ்சம் அடைந்த போது அப்பொழுதைய இந்திய பிரதமர், ஏன்னா இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இன்டர்வீன் பண்ணி தான் இந்த பங்களாதேஷ் மூவ்மெண்ட், தட் இஸ் லிபரல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்து காஸ் ஆஃப் பங்களாதேஷ்க்கு ஒரு ஃபவுண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு தான். ஸோ அப்படி ஒரு அவங்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு கூட இருந்து அவங்கள உதவி செய்ததோடு நிக்காம இப்படி ஒரு கிரைசிஸ் வரும்போது இந்திரா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, we are ready to give you a asylum, நீங்க எங்க நாட்டுல வந்து தங்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி சமீபத்தில் கூட நமது முன்னாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜியோட மகள் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி, அதாவது சேஃபா இருங்க ஆண்டி அப்படின்னு சொன்னதா. ஏன்னா பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய ஒரு உபசரிப்புல தான் கிட்டத்தட்ட 1975 இருந்து 1981 வரையில் ஷேக் ஹசீனாவும் அவரது தங்கையும் வந்து இந்தியாவில் வளர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவுடைய பாதுகாப்புல இந்தியால வாழ்ந்திருக்காங்க. ஸோ தே grown up in இந்தியா. இப்போ இந்த சூழ்நிலையில தான் அடுத்த கட்டமான அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல நடக்குது. ஸோ ஷி இஸ் கோயிங் பேக் டு பங்களாதேஷ் as a leader of அவாமி லீக். இப்படிதான் இந்த பிரச்சனை பங்களாதேஷ் லிபரல் மூவ்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு டைமென்ஷனா தான் இவங்க மாறுது. அப்போ மிலிட்டரி கூப் வந்து 1975 வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அவங்க தஞ்சம் அடைஞ்சு இப்போ they are going back to Bangladesh because they have to establish a democratic rule there. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் அந்த இடத்த ஆட்சி பண்ணாதான் மக்களுக்கு வந்து நல்லாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. அதை வந்து பங்களாதேஷும் ஃபாலோ பண்ணு அந்த டைம்ல நினைச்சிருக்காங்க. அப்போ அவங்க டெமோக்ராட்டிக்
எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறப்ப வந்து காலப்போக்கில் அவங்க எதிர்க்கட்சியே இல்லாத ஆட்சியா வந்துட்டாங்கன்னு ஒரு வந்து பேசு பொருளா இருக்கு சார். அதை பத்தி இல்ல இதனோட டிரான்சிஷனே நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்னன்னா 81ல போன உடனே ஒரு பிளேட்டர்ல வச்சு ஆட்சியை யாரும் கொடுத்துடல. அப்போ ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சோ ஜனநாயக சக்திகள் வந்து ஒன்றிணைது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்க அவாமி லீகோட தலைவரா போறாங்க. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு பேகம் காலிதா ஜியா அவர்கள் தலைமையில அவங்க ஒரு பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைந்து ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கறாங்க. சோ இந்த ஜனநாயகத்தின் குரல் வலுப்பெறவே 1991 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெச் ஆயிட்டே இருக்கு. ஸோ சம்ஹவ் ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ 91ல அவாமி லீக் ஜெயிக்குது. ஸோ அதனால 91ல இருந்து கிட்டத்தட்ட 96 வருடம் 5 வருடம் வந்து அவாமி லீக் தலைமையிலான ஆட்சியை ஷேக் ஹசீனா அவர்கள் கொடுக்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஈவன் தோ இந்த டெமோக்ரஸியை நோக்கி நகர்த்தும் போது 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் 2 பேருக்கும் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருந்ததுனால ஷேக் ஹசீனா ஒரு புறமும் பேகம் காலிதா ஜியா ஒரு புறமும் பிரிஞ்சு அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்துல என்ன அப்படின்னா அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஆர் டிஸ்டிங்க்ட் ஐடியாலஜியோட டிராவல் பண்ணதுனால திரும்ப இவங்க மேல சில குற்றச்சாட்டுகள், அப்போ அவங்க ஆட்சின்னு வரும்போது இவங்களை ஜெயிலில் வைக்கிறது, இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ இது எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ 99ல ஜெயில இருந்து ஷேக் ஹசீனா வெளியே வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது பீப்புள் ஓவர்வெல்மிங்லி அக்செப்டட் ஹர். கிட்டத்தட்ட அங்க ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளாக இந்த அம்மா வந்து தொடர்ந்து ஆட்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 15 ஆண்டுகள் ஆட்சி தான் இன்னைக்கு ஒரு அவுட்பஸ்ட் ஆகுற அளவுக்கு போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த மாத்தி ஷேக் ஹசீனாவோ பேகம் காலிதாஸோ மாத்தி ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க திரும்ப ஆட்சியை பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த கடந்த 15 ஆண்டுகள் பல்வேறு விதமான மாற்றத்தை பங்களாதேஷ் சந்திச்சது. அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி, இப்போ அவங்க என்ன மாதிரி நலத்திட்டங்கள் பண்ணாங்கங்கிறது நியூஸ் ஆர்டிக்கல்ல நிறைய நம்ம படித்தோம். அதில் முக்கியமான ஒன்று பத்மா பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து அவங்க கட்டி முடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து விச் மீன்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க நிறையா பண்ணி அவங்க கண்ட்ரி, ஏன்னா பொதுவாகவே எக்கனாமியில் நம்ம பார்ப்போம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக நடந்துச்சுன்னா தே வில் கெட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மோர், அது மூலியமாக எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும்னு பார்த்துருந்தோம். பட் டிஸ்பைட் கிரியேட்டிங் மோர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தே ஆர் ஃபேசிங் சிவியர் செட்பேக்ஸ், பேக் ஃபேர் ஆகிட்டே வருது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட், கரப்ஷன் அப்படின்னு பார்க்க ஒரு பேசிக்கான கிராஸ் ரூட் லெவலில் அவங்களுக்கு கனெக்ட் இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா அடிப்படையில் வந்து லேபருக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த கவர்மெண்ட் வந்து காலப்போக்கில் கார்பரேட்ஸ்க்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதை என்ன மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சு, இந்த ஸ்பார்க்குக்கான போராட்டம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? அதாவது இது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பரிமாண மாற்றம், அதாவது இந்த டிரான்சிஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 15 ஆண்டுகள் ஆட்சியை நம்ம வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இந்த 15 வருஷத்துல என்ன நடந்ததுன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு மாறி அவங்க பிஎன்பியா இருக்கட்டும் அவாமி லீகா இருக்கட்டும் மாறி ஆட்சிக்கு வரும்பொழுது கிராஸ் ரூட் லெவல் பீப்புளோட ரொம்ப வெல் கனெக்டடா அவாமி லீக் இருந்தது அப்படிங்கிறது தான் 15 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சூழல். இப்போ இந்த கிராஸ் ரூட் லெவல் பீப்புள் ஆர் மிடில் இன்கம் குரூப் இவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் எ வெரி குட் கனெக்ட் வித் த பீப்புள். ஸோ அப்போ அவாமி லீக் அப்படின்னாலே ஒரு பீப்புள் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், வளர்ச்சிக்கான திட்டங்கள் இதெல்லாம் அவங்க பண்ணதுனால இப்போ இன்னைக்கு ஆக்சுவல் ஆஸ் சச் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ஒரு டாப் கண்ட்ரி, இந்தியாவுக்கு மேல போயிடுச்சு. தென் when it comes to per capita income, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஸோ விமனுக்கான விஷயங்கள் இது எல்லாமே வந்து நல்லாவே ஒரு எக்கனாமிக் வைஸ் நல்ல டெவலப்மெண்ட். நீங்க சொன்ன மாதிரி நல்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பத்மா பிரிட்ஜ் உட்பட நிறைய பிரிட்ஜஸ் டெவலப் பண்ணாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இப்போ கம்பீட்டிங் இந்தியாவை தாண்டி அவங்க கம்பீட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. கடந்த 5 வருடங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செகண்ட் எலெக்ஷன் நடக்கும் போதே செகண்ட் டைம் எலெக்ஷன்லேயே இட் இஸ் பீங் ரிக்டு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. ஸோ கண்டிப்பா வந்து இவங்க வந்து சரியான ஆட்சி கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டியில யார் கையில இந்த பார்ட்டி போயிருச்சு அவாமி லீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்த இந்த பார்ட்டி பிசினஸ்மென் அண்ட் கார்பரேட்ஸ் அப்படிங்கிறவங்க பொலிட்டிக்ஸ்குள்ள வராங்க. ஸோ தே ஆர் யூட்டிலைசிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் டு என்டர் இன்டு பவர் சென்டர். இப்படி பவர் சென்டருக்குள்ள வர
she is getting distanted from the people. மக்களிடமிருந்து அவங்க ஒதுங்க போக வேண்டிய சூழ்நிலை. அதை மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும், எப்படியாவது ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகளை சப்ரஸ் பண்றாங்க. ஸோ லேட்டஸ்டா ஜனவரியில் நடந்த எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் நிராகரிச்சுட்டாங்க தேர்தலை. ஸோ அப்ப எதிர்க்கட்சி தலைவரான பேகம் காலிதா ஜியாவை ஜெயிலில் அடைக்கிறாங்க. திரு முகமது யூனுஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணி டிடென்ஷன்ல வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் ஜனநாயக விரோத போக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட்ல டிஸ்அப்பியரன்சஸ், ஸோ டிசென்டிங் வாய்ஸஸ் அவங்க கேட்கறது இல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை, ஒரு ரெசன்மெண்ட், பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஹேவ் ரைட் டு டிசென்ட். ஒரு டிசென்டிங் வியூ பாயிண்டே வெளியே சொல்லக்கூடாது. யாருக்குமே எதிர்த்து ஆட்சியை எதிர்த்து பேசக்கூட ஒரு தைரியம் இல்லாமனா கண்டிப்பா இது வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் ஆயிட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட நெருக்கமா இருந்த ஒரு அரசு அப்படிங்கிறது அவங்களோட விலகிட்டாங்க. மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் லார்ஜ் ஸ்கேல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு கிராஸ் ரூட் லெவல்ல, ரைட்டா? பட் மேல் மட்டத்தில் இவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் எக்கனாமிக்கலி. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி டாமினேட்டிங் டெமோக்ரஸியா நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட இட் எமர்ஜ் அஸ் எ போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ல தான் ஒரு ஸ்பார்க்காக ஏற்பட்டது தான் அந்த ரிசர்வேஷன் இஷ்யூ. ஸோ இப்போ இந்த டைம்ல பார்த்தோம்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ ஷேக் ஹசீனாவோட எதிரி எல்லாருமே இந்த டைம்ல ஒன்றிணைஞ்சு போராட்டக்காரர்களை இன்னும் ஊக்குவிச்சு வந்து பங்களாதேஷை இன்னும் வந்து சூறையாடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அது வந்து சரி, அதுதான் இப்போ இந்த ஸ்பார்க் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இட் கேம் இன் த நேம் ஆஃப் அ ரிசர்வேஷன் இஷ்யூ. ஸோ இந்த ஆன்டி கோட்டா அஜிடேஷன் அப்படின்னு தான் இந்த அஜிடேஷன் ஆரம்பமாகுது. ஸோ இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆல்ரெடி இது கொடுக்கப்பட்டு இருந்தது தான், நடுவில் வந்து அதை விட்ரா பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் என்ன அப்படின்னாக்க இந்த வார் வெட்டரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது போராட்ட சுதந்திர ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்க ஃபேமிலிக்கும் விமென்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 56% ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு அரசு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருந்தது மாணவர்களுக்கு. ஏன்னா டியூ டு கோவிட், டியூ டு அதர் இஷ்யூஸ் அக்ராஸ் த குளோப் நடக்கிறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் ஒரு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு பங்களாதேஷில். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உக்ரைன் கிரைசிஸ்லாம் நடந்ததுனால ஃபியூவல் ப்ரைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதால ஃபுட் காஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ people are suffering on daily basis. கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு செக்யூர்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த 56% ஒதுக்கீடு அப்படிங்கிறது சரியானதாக பார்க்கல. ஸோ அப்போ அவாமி லீகை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலி அப்படின்னா திரும்ப தான் கட்சிக்காரங்களுக்கே வேலை கொடுக்கறதுக்காக இப்படி முயற்சி எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஆன்டி கோட்டா அஜிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆன்டி கோட்டா அஜிடேஷன் தான் ஸ்பார்க் ஃபார் திஸ் ஆல் த இஷ்யூஸ் அவுட்பஸ்ட் ஆகிறதுக்கு, ரைட்டா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஸ்பார்க்கை யூட்டிலைஸ் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டி ஆர் ஆல் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் எல்லாமே ஃபியூவல் பண்றாங்க. ஸோ இப்படி ஃபியூவல் பண்ணும்போது என்ன அப்படின்னா த ஹசீனா கவர்மெண்ட் மிஸ் ஹேண்டில்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் மிஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஆஃப் பங்களாதேஷும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஓகே இது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. அடுத்து அவங்கள அடக்குமுறையை கையாளும் பொழுது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய வந்து ஒரு விரக்தியை ஏற்படுத்திருச்சு, ரைட்டா? ஏன்னா அவங்க முதல்ல வந்து இல்ல பரவாயில்லன்னு சொல்லாம அதோடு மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு கொடுக்காம ரசாகர்ஸ்கா கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு கேள்வி அவங்க கேட்கறாங்க. ஸோ இட் மீன்ஸ் நீங்கெல்லாம் ரசாகர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் ஒரு அக்லியா நம்மள டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இன்னுமே மேலும் மக்களுக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கும்போது ஸ்ட்ரீட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இதை அவங்க சரியா அணுகாம மேலும் மேலும் கர்ஃப்யூவை டிக்ளேர் பண்றது, இன்டர்நெட்டை வந்து கட் பண்றது, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இட் கான் பியாண்ட் த கண்ட்ரோல் பாயிண்ட். அப்போ மக்கள் ரோட்ல இறங்கி போராடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னாக்கா இராணுவம் இந்த இடத்துல இந்த டிரான்சிஷனை கூர்ந்து கவனிச்சு கண்டிப்பா மக்களுக்கு ஒரு சரியான டெமோக்ராட்டிக் உரிமை இருக்கு அப்படிங்கிறனால ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கர்ஃபியூ மீறி மக்கள் வரும்பொழுது ராணுவம் மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நிலைமை கைமீறி போச்சு அப்படிங்கிறது மேடம் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு உணர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ நிலைமை கைமீறி போகும்போது வித் த அட்வைஸ் ஆஃப் மிலிட்டரி பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சரி இதுக்கு மேல இருந்தா அவங்க, ஏன்னா பிகாஸ் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் ஷேக் ஹசீனா கிளம்பிய சில மணி நேரங்கள்ல
பிரதம மந்திரியோட வீடு சூறையாடப்படுது. ஸோ அப்போ அவங்க இருந்திருந்தா தேர் மேபி லைஃப் த்ரெட்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் இந்தியாவோட ஒரு தொடர்பு கொண்டு ஒரு பாதுகாப்பாக அவங்க இந்தியாவில் தரங்கிறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் சரி வாங்க அப்படின்னு சொல்லி எப்பயும் போல சிவப்பு கம்பள வரவேற்போட ஹிந்தான் ஏர்வேஸ் நியர் டெல்லியில் அவங்கள தரையிறக்கி சேஃபா அவங்க என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது பங்களாதேஷோட ஹிஸ்டரியில இது புதுசு இல்லை அப்படின்னாலும் இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு குளோரிஃபைடு ஒரு பர்சனாவா இருந்து ஒரு இல்ஃபேட்டட் பர்சனாலிட்டியா மாறிட்டாங்களோ அப்படிங்கிறது தான். பிகாஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சர்வாதிகாரம் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறது தான் எப்பயுமே நல்லது. யாரெல்லாம் அத்தாரிட்டேரியனாவோ இல்லை சர்வாதிகாரியோ இருந்தாங்களோ அவங்களோட எண்ட் எப்பயுமே ஒரு பிளசண்டா இல்லை. அது ஹிட்லர்ல ஆரம்பிச்சு நம்ம நிறைய பேரை உதாரணமா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் இவங்களுடைய இந்த ஃபைனல் எண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அக்லியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பங்களாதேஷ் ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நாடா இருக்கு. அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்டம் கலவரம் நடக்கும்போது அங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் ஹிந்துக்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஸோ தே ஆர் அண்டர்கோயிங் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நைபரிங் கண்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்கும்போது இட்ஸ் அ போரஸ் பார்டர். ஸோ அங்கிருந்து நிறைய பேர் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் வரலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால அங்க ஸ்திரத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்தியா இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஸோ இதுல எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அங்க இந்த டிரான்சிஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கிளியர் கட்டா ரொம்ப நல்லாவே, அதாவது ஒரு வெல்கமிங் சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னா இந்த வெல்கமிங் சேஞ்ச் என்ன அப்படின்னா, இமீடியட்லி with the intervention of military they form a interim government. கிட்டத்தட்ட திரு முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இடைக்கால அரசு அப்படிங்கிறது. ஸோ he is being appointed as a chief advisor. ஸோ அந்த interim government 17 மெம்பர் உட்பட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ all the opposition leaders who has been behind the bars is being released. காலிஜா அசியா உட்பட அனைவரும் வெளியே வந்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, மக்களுடைய அந்த கோபம், ஆத்திரம், கொந்தளிப்பு அடங்காத காரணத்தினால they are ransacking the Awami League பீப்புளோட ப்ராப்பர்ட்டிஸை ரேன்சாக் பண்றாங்க, பிஎம்ஓ போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்களோட கொந்தளிப்பு அடக்கப்பட வேண்டும், கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மிலிட்ரி அந்த வேலைகளை பீப்புளோடைய இணக்கமா போய் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நடுநிலை நோக்கர்களுடைய எண்ணமா இருக்கு. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்களோட ரைட்ஸ் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அண்ட் எக்கனாமி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப ஸ்டெபிளைஸ் ஆனா மட்டும்தான் இந்த நாடு அமைதியா இருக்கிறது இந்தியாவுடைய அமைதிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்ம. சரிங்க, நம்ம இந்த நேர்காணல் பங்களாதேஷ் இஷ்யூ அங்க என்ன காரணம், ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க முந்தைய காலங்களில் இந்தியாவுக்கு எப்போ வருகை புரிந்தாங்க, திரும்ப எப்படி போய் அவங்க டெமோக்ராட்டிக் ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு பண்ணி பங்களாதேஷ் டெவலப் பண்ணாங்க. பட் டிஸ்பைட் டெவலப்மெண்ட் கிராஸ் ரூட் லெவலில் அவங்க டிஸ்கனெக்ட் ஆனதுனாலையும் அவங்க ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியை கையில் எடுத்ததுனாலையும் மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தெரிவிக்க ஆரம்பிக்கும் போது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டமான ஒரு ஸ்பார்க் வந்ததுனால போராட்டக்காரர்கள் அதை கட்டியாக பிடித்து கொண்டு போராட்டத்தை இன்னும் பெரிதளவில் கொண்டு வர நேரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போராட்டக்காரர்கள் இன்னும் எரியிற நேரத்தில் எண்ணெய் ஊத்துற மாதிரி பண்ணதுனால இவ்வளவு பெரிய உலக நாடுகள் உற்று பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக பங்களாதேஷ் இஷ்யூ இப்போதைக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூவில் நம்ம இஸ்ரேல் ஹமாஸ் வாரை பற்றி டீட்டெயில்டாக இதை விட பெட்டராக பார்க்கலாம். ஸோ டில் தென் ஸ்டே டியூன். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.